பிரைஸ் லார்ட் 22nd February. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பற்றி சொல்கிற வார்த்தை என்னவென்றால் மகிமை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று யோவான் 11:40 சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு இன்னொரு வசனத்தில் பார்க்குறோம். இந்த வசனத்தில் விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்கிறார். நம்ம விசுவாசிக்கணும். எப்படி தெரியுமா? மார்த்தால போல் அவங்க சகோதரர் மறித்து 4 நாள் ஆனாலும் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தால் தேவனால் கூடும், தேவன் மரித்தவர் உயிரோடு எழுப்பார்ன்ற விசுவாசம் அவளுக்குள்ள இருந்ததுனால மரித்த லாசர் உயிரோடு எழுந்து வந்தான். அதே போல விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போதோ உங்களுடைய மரித்து போன தேவைகள், ஆசைகள் எல்லாமே உயிர்ப்பிக்கும். அது தேவனால கூடும். ஸோ நீங்கள் விசுவாசிங்க, தேவனுடைய மகிமை உங்களில் வெளிப்படும். நீங்கள் விசுவாசிக்கும் போதோ நீங்கள் எழுந்து போன காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும். பை வேர்ட்ஸ் வித் ஜெபராஜ். ஹேவ் an amazing day.